உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது எனக்கு கபடம் தெரியாது அநியாயமா ஒரு பச்சை புள்ளை அடிச்சு கொல்ல போறாங்களே அட பாவிகளா விடமாட்டேன் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்குள்ள ஐயோ என்ன இங்கிட்டு வராம அங்கிட்டு போறா ரூட்டை மாத்திட்டாங்களா மோசம் போயிட்டமே என் குழந்தை உன்னை என்னடா பண்ணுச்சு இப்படி இறக்கவே இல்லாம தூக்கி எறிஞ்சிட்டே நீ மனுஷனா மிருகமா ஏமா அந்த பஸ் பச்சை நான் இங்க பாத்துட்டு தானே இருந்தேன் விளையாண்டு இருந்த குழந்தை ஏன்டா தூக்கி எறிஞ்சா ஐயோ அவசரப்படாதீங்க நடந்தது என்னன்னு கேளுங்க பஸ் அங்க இருந்து வந்துச்சா அதே நேரத்துல குழந்தையும் குறுக்க வந்துச்சு பஸ்ல அடிபட்ட கூடாதுங்கிற ஒரு பதட்டத்திலையும் குழந்தைய காப்பாத்தணுமேங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் தூக்கி வச்சினேன் இதான் நடந்தது வேணா இவரை கேளுங்க யாரு சொல்ற உன் மூஞ்சிய பார்த்தா காப்பாத்த அந்த மாதிரி தெரியல குழந்தைய கடத்தி போக அந்த மாதிரி இருக்க ஐயோ பஸ் தான் ரூட்டை மாத்துனா நீங்க கதையே மாத்துறீங்களே சத்தியமா சொல்றேன் அந்த பஸ்ல குழந்தை அடிபட்ட கூடாதுன்னு தான் தூக்கி வச்சினேன் யார்ட்ட கதை விடுற என்னைக்கு அந்த ரோட்ல பஸ் போச்சு குழந்தைய ஒண்ணு தெரிஞ்சே விளையாண்டுக்கு இருக்கு அதுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையா என்னடா இனிமேல் இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சு போட தொலைச்சு ஆஹா இனிமேல் உள்ளதையும் சொல்லப்படாது நல்லதையும் செய்யப்படாது யார் அவன் பிள்ளைக்கு கிடைச்சது இன்னமா ஆஹா என்ன இந்த ரூட்ல ஒரு ஆட்டோக்கார அலமோதி வர்றான் ஒரு பெருசு கண்ண வெட்டிட்டு வருது இங்கேயும் கச்சேரி வைப்பாங்க போல் இருக்க முருகன் சார் உங்களுக்கு தேவையில்ல திரும்பிருங்க சார் ரொம்ப வேணாம் திரும்பிருங்க சார் ஒரு ஆள் அடிபட்டு விழுந்து கிடக்குறான்ல தூக்காம போயிட்டே இருக்க நீ பாட்டுக்கு எது இடிச்ச நீதானா என்னமோ நான் இடிச்ச மாதிரி பேசுற இடிச்சேன்னு தெரியுது இல்ல தூக்க வேண்டியதானே நீ இடிப்ப எனக்கு எப்படா தெரியும் ஓட்டு வர எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதா அப்ப தெரிஞ்சே இடிக்கிறீங்களா ஏண்டா அது நான் வர்ற ரோடு பார்த்து இடிக்கிறீங்க நல்லா இருக்கிறா ராசா நடத்துக்கிறாடா நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா ரோட்ல எவன்டா இடிப்பா போய் அடிப்போம்னே அலையறீங்க ஏன் நிக்கிறீங்க ஆரம்பிங்க போதும் முடிஞ்சு போச்சா இப்ப வேற எங்கேயும் இடிக்கிறாங்க போய் பார்த்து அங்க போய் அடிக்க போங்கடா போங்க நல்லா போக போக மாட்டேங்கிறாங்க என்ன காலையில இருந்து தேவையில்லாம அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் எவனோ நம்மளை அடிக்கிறதுக்குன்னே இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தெரு தெருவா உட்கார வச்சிருக்கா போல் இருக்கும் நம்ம அழகா இருக்கவே பொறாம இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சனோ ஒருவேளை கண்ணாடிக்கு நாடிய பாத்துட்டனோ யாரா கலவரம் அடிச்சது அவனே அப்புறம் முருகன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா தான் இருக்கேன் மேடம் அது இல்லைங்க கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட்ல வீட்ல லைட்ட போட்டு வச்சிருக்கேன் பூரா எரிஞ்சிட்டு இருக்கு ஐயோ உங்களுக்கு யார் முருகன் பேர் வச்சது இது கேள்வி இதெல்லாம் நின்னு பதில் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல மேடம் அப்படி உட்கார்ந்து ஆறாமற பேச வேண்டிய விஷயம் வாங்க மேடம் அழகின்ற சொல்லுக்கு முருகா மேடம் அழகுக்கு மருமையர் முருகனா இல்லையா அதான் யோசிக்காம வச்சுட்டாங்க அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம் அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா சரி விஷயத்தை சொல்லுங்க உண்மையா பொய்யான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் மேடம் சின்ன வயசுல சும்மா தக 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 தகன்னு தங்கமா மின்னுவேன் மின்னுவலடா உனக்கு தெரியாது நீ அப்ப பிறக்கவே இல்லை மின்னுவேன் ஏன் எங்க அம்மா ராத்திரி நேரத்துல வீட்டு வேலை செய்யறப்ப கூட விளக்கே பொறுத்துறது இல்லையா பின்ன என்ன கொண்டு நடு வீட்டுல நட்ட குத்தலாம் நிப்பாட்டிடுமா அப்ப ஜெகஜோதியா மின்னுவல்ல அப்ப எல்லா வேலையும் முடிச்சோம் சரி அந்த வெளிச்சத்தை அணைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் சாக்கு எடுத்து பத்தி விட்டு போயிடும் அந்த லீக்ல ஏதாச்சும் கால்கை தெரியும்ல அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தவன் பல பேர் முருகன் ஜெகஜோதியா மின்னுமிங்க சரி ஆமா ஆனா இப்போ ஜோதி அணைஞ்சி புகை பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே அது ஏன் வர்றல்ல சொல்ல விடணுமா இல்லையா சொல்லுங்க சின்ன பிள்ளையில இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிச்சல்காரன் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வேட்டைக்கு போனா இல்லையா அங்க சிறுத்தை கரடி புலி சிங்கம்
இதெல்லாம் காட்டுராஜா வர்றானேன்னு பயந்து ஓடி போயிரும். ஓடி போயிருமா இல்லையாடா? உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அப்ப நீ பயந்துருவன்னு உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன். தெரியாத விடு. மேடம், இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ, இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சிச்சா? சரி பேஞ்சிச்சு. அப்ப அப்படி பக்கத்துல விழுந்த இடியில மேடம் கலர் இப்படி ஃபேட் ஆயிடுச்சு. மிஸ்டர் முருகன், அன்னைக்கு இடி பக்கத்துல தானே விழுந்துச்சு? ஆமா ஆமா ஆமா, யார வேணாலும் கேட்டு பாருங்க. ஆனா அவங்க 2 பேர்ட்ட மட்டும் கேட்காதீங்க. இன்னைக்கு இடி எங்க விழ போகுது தெரியுமா? எங்க விழுக போகுது? உங்க விடுற கதை. ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க கையை தொட்டு பாருங்க. ஏதாச்சும் எலும்பு கிளும்பு நொறுங்கி இருக்காரு. அண்ணே முருகண்ணே, இங்க உட்காந்துட்டீங்க. ஏன் உட்காரப்படாதா? சும்மா ஒரு பேச்சு கேட்டனே. பேசாம வண்ணா கால. ஏய், இந்த சேரை கண்டுபிடிச்சது என்ன மாதிரி மனுஷங்க உட்கார்றதுக்கு தான். ஏன்டா அப்படி பொறுக்காம நாட்டுல கொல்ல போய் அலையறீங்க? நின்ட்டல்ல, நிம்மதிதானே? போ. ஏய், கையெல்லாம் எங்க? வீட்டுல வச்சுட்டேனே. ரொம்ப நக்கலா தான் திரியறாங்க. உட்கார விட மாட்டேங்கிறாங்களே. அப்படி ஓரமா போய் நிப்போம். சட்டைக்கு பதிலா சம்காரத்தை பொத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பைபிள்ல? கருமம்டா. அண்ணே, என்னண்ணே இங்க நிக்கிறீங்க? ஏன் இடம் போட்டு வச்சிருந்தியா? நிக்கிறீங்களேன்னு கேட்டேன். டேய், என்னடா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? மனுஷனுக்கு 2 கால் இருக்கிறது நிக்கிறதுக்கு தான்டா. ஓஹோ, சரியான லூசு பள்ளிகளா இருப்பான் இவங்க இருக்க. டேய், நான் நிக்கவே இல்லடா நீமேல. அண்ணே என்ன வேகமா எங்க கிளம்பிட்டீங்க போல இருக்கே? ஆமா, அமெரிக்காக்காரன் குண்டு போட போறானா, அதை தடுத்து நிப்பாடுறக்காண்டி போய்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு என்ன தடுத்த? இல்ல வேகமா நடந்து போனீங்களா, அதான் என்னன்னு கேட்டேன். டேய், நடந்து போறதுக்கான ரோடே போட்டு வச்சிருக்காங்க. டேய், என்னடா ஆளாளுக்கு செக் போஸ்ட்ல தடுத்து நிப்பாடுற மாதிரி நிப்பாட்டுறீங்க? டேய், உனக்கு நடக்கிறது பிடிக்கல அவ்வளவுதானா? தள்ளுற கொஞ்சம். எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாரு. போங்கடா. அண்ணே, என்ன ஓம் பிரச்சனை? எங்க அப்படி ஓடி தெரியா? வேற எப்படி தாண்டா வாழ சொல்றீங்க? ஒரு மனுஷனை உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க. வருங்க முதல்ல சொல்லுங்க. ஏய், என்ன போறியா? பின்ன விட்டு போகாதா? அதான் உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க, நடக்க விட மாட்டேங்கிறீங்க, ஓட விட மாட்டேங்கிறீங்க. வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஈசப்பத்துல இருந்து வர மாதிரியே வர்றீங்க. வேற எவ்வளவு வரான பின்னால? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டது இது. என்ன கேட்ட? நான் அதுவும் மறந்து விட்டீங்க. ஏன் ஓன்னு என்னன்னு கேட்டேன். மனுஷனுக்கு என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனை? சரி போங்க, அழுகாம போங்க. பிரச்சனையா ஒரு மனுஷனை காலையில இருந்து உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க. நாய் படுத்துற பாடு படுத்துறீங்களா? ஏன் தம்பி அழுதுட்டு இருக்கீங்க? ஐயோ, அந்த ஊர்ல இல்லடா சாமி. ஏன் அந்த முட்டை அளவு 2 ரூபா, புக்கு 3 ரூபா, ஊருகா 1 ரூபா, பாக்கு 2 ரூபா, இது 4.50. அப்படின்னா அந்த பாட்டில் என்ன விலை? ஐயா, உனக்கு என்ன வேணும்? உன் கடையில என்ன இருக்கு? தட்டு மூட்டி சாமான்ல இருந்து லோட்டுல இருந்து லோசு வரைக்கும் இருக்கு. அப்படின்னா லொட்டுல ஒரு குளவும் லொசுக்குல ஒரு குளவும் கொடு. இது வியாபாரம் சரி வராது. முதல்ல இடத்த காலி பண்ணு. கோச்சிக்கிறான் தம்பி. ஒரு ஃபில்டர் வெல் சொல்லு இது கொடு. ஃபர்ஸ்டே கேட்கலாம்ல. ஆஹா, பெரிய மீன் சிக்காது போல் இருக்க. சின்ன மீனை வச்சு பெரிய மீனை பிடிச்சிட வேண்டியதான். பாப்பா, உன் பேர் என்ன? ராணி. உங்க அம்மா பேரு? குமுதம். உங்க அக்கா பேர் என்ன? தேவி. அப்படின்னா உங்க அப்பன் பேரு ஆனந்த விகடனா? இல்ல, நக்கீரன். ஆத்தாடி, என்ன பேப்பருக்கு பிறந்த ஃபேமிலியா இருக்கும் போல் இருக்கு. இதுக கிட்ட வாழாட்டோம்னா தலைப்புச் செய்தியில வந்துரும். வரட்டா?